நேசமோ காசளவு, பாசமோ கடுகளவு. ரமணி, ரமணி, அப்பா எங்க காணோம் இன்னும்? வாக்கிங் போறவர் இன்னும் வரல. சரி, கௌதம் எழுந்துட்டு இருப்பான். போய் இந்த காப்பியை கொண்டு போய் கொடு. கொண்டு போய் கொடுக்கணுமா? அண்ணனே வந்து காபி சாப்பிட்டு போட்டுமே. காலம் காத்தார உன்னோட பெரிய வாக்குவாதம். அண்ணன் இன்னும் எழுந்திருக்கலன்னு நினைக்கிறேம்மா. 5:30 மணிக்கே குரல் கேட்டது, எழுந்துட்டு இருப்பாண்டி. தூக்கத்துல உளறி இருப்பான். கொஞ்ச நாளாவே அண்ணன் தனக்கு தானே பேசிக்கிறாம்மா. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பா இவ. எக்ஸசைஸ் முடிச்சிட்டு வரேம்மா. உனக்கு எதுக்குடி எக்ஸசைஸ்? இதுக்கு மேல ஒல்லியா போனா உன்னை எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இப்பவே ஈர்க்குச்சி ஆட்டம் இருக்க. ஈர்க்குச்சி ஆட்டம் இருந்தா என்ன? யாராவது ஓம குச்சி ஆட்டம் கிடைக்க மாட்டானா எனக்கு? ஏட்டிக்கு போட்டி. சனிய நானே கொண்டு போய் கொடுக்குறேன். கௌதம், 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 கௌதம் எங்க போயிருப்பான் காலங்கார்த்தால? என்னங்க கௌதம பாத்தீங்களா? கௌதமா இல்லையே, யாவது ரூம்ல தூங்கிட்டு இருப்பான். ரூம்ல இல்லைங்க. அப்போ ஒருவேளை திருட்டு மடிக்கிறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருப்பான். உங்க பழக்கத்தெல்லாம் சொல்லாதீங்க. ஏன் சொல்ற தெரியுமா? நாங்க 2 பேருமே தம் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மாட்டிக்கிட்டு இருக்கோம் மொட்டை மாடியில. கட்டில் கீழே தண்ணியா? அவன் என்ன சின்ன குழந்தையா கட்டில் கடியில படுத்து தூங்கறதுக்கு? சில சமயம் கொசு கடிக்கு பயந்து நானே கட்டில் கடையில பூந்துக்குவேன். போதும் போதும், எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. கோச்சிட்டா கூட அவன் சொல்லாம கொள்ளாம போக மாட்டானே வெளியே. ஆமாமா, இவன் வாக்கிங் கூட போக மாட்டானே, சோம்பேறி. தூக்கத்துல நடந்தா தானே உண்டு ஸ்லீப் வாக்கிங். பொறுப்பு இல்லாம பேசாதீங்க. இப்ப கௌதம் எங்கெங்க போயிருப்பான்? ஏண்டி, நான் என்னமோ பைக்குள்ள போட்டு திருவிழாவில் தொலைச்சிட்டு வந்த மாதிரில பேசுற நீ. தொலைக்க முடியும் தெரிஞ்சதுன்னா முன்னாடியே தொலைச்சிருக்க மாட்டேனா நான்? ஆமா, வீட்டில் எல்லா ரூம்லையும் தேடிட்டியா? வீடு பூரா தேடிட்டேங்க. இந்த கெஸ்ட் ரூம்னு ஒன்று இருக்கு, அங்க பாத்தியா? இல்லைங்க. பார்க்க மாட்டியே. இந்த வீட்டில் எல்லாரும் ஒர்த்லெஸ், என்னை தவிர ஒர்த்லெஸ். போனா போனா இங்க வாயே. அங்க பாரு. ஒன்னும் புரியலையே. யோசிச்சா புரியும். என்ன சொல்றீங்க? எஸ், அட்டெம்ப்டட். முயற்சி பண்ணியிருக்கான். எதுக்கு? எதுக்கா? அறிவே கிடையாது உனக்கு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். என்ன சொல்றீங்க? இந்த கேசட்லாம் நீ தான் வாங்கினியாமே? ஆமா. 400 ரூபாய்க்கு எது கூட ஆடியோ கேசட்? கசல்மா, கசல் கேசட். பஸ் சார்ஜுக்கும் பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்க்கும் எங்கிட்ட கை நீட்டிட்டு நிக்கிற. இப்போ எதுக்கு 400 ரூபாய்க்கு கசல் கேசட்? கசல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்தமா சம்பாதிக்கிற பக்கு வந்ததுக்கு அப்புறம் 400 ரூபாய்க்கு வாங்கு, 4000 ரூபாய்க்கு வாங்கு. பக்கு இல்லாதவனுக்கு கசல் வேற. ஏண்டா, வீட்டை விட்டு காலையிலேயே சொல்லிக்காம வந்துட்டிய? தேட போறாங்கடா. அதெல்லாம் தேட மாட்டாங்கடா. திட்டுறதுக்காகவோ தேட மாட்டாங்க, அதுக்கு தான் தேடுவாங்க. என்னடா கலாட்டாக்கு? ஃபியூஸ் போட்டேன்ப்பா. டூம் உடைஞ்சு போச்சு ஒரு 3 நாள். முருகா 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 முருகா. என்னம்மா, என்னாச்சு? கௌதம காணோண்டி. என்னது காணுமா? மையாலுமா? என்கிட்ட சொல்லாம அவன் எங்கேயும் போக மாட்டான். ஒரு சின்ன விஷயம்னா கூட என்கிட்ட சொல்லிட்டு தானே போவான். நீ ஏண்டி அழுவுற? ரேடியோ போட்டாரு போல கதமா. என்னடி சொல்ற? நான் டவுட் பட்டது சரியா போடுச்சுமா. சொல்லுடி. என்ன சொல்லவோ நான் பார்த்தேன் தாயே. அட பாவி, உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? அடச்சே, கம்பெனி கடையா?
உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராது. நீ சொல்லு மனோரஞ்சிதம், ஏன் இப்படி சொன்ன? நான் செத்து போட போறேன், நான் செத்து போட போறேன் அப்படின்னு புலம்பிக்கினே இருந்துச்சுமா. நான் சொல்லல, கேட்டுக்கினே இருந்தம்மா. இங்கேயே முயற்சி பண்ணியிருக்கான். சூசைட் அட்டெம்ப்ட். ஓட்டவாய், நீங்க பேசாம இருங்க. நீ சொல்லுடி. நான் கூட கேட்டேம்மா, ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு. ஏன் நிலைமையில நீ இருந்து பாரு, அப்ப உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சும்மா. ஐயோ கௌதம், தலையில கல்ல தூக்கி போட்டானா? நான் சொன்னேனே, தலையில கல்ல தூக்கி போட்டானா? இன்னும் எத்தனை நேரம்டா முச்சந்தில் நிற்கிறது? பொறுமையா இருடா. டிராமா டைரக்டர் இந்த பக்கமாக தான் மார்னிங் வாக் போவார். அவர் பின்னாலே போய் உன்னை அறிமுகப்படுத்தி வச்சிடுறேன். உன் பர்சனாலிட்டியை பார்த்துட்டு அவரோட ட்ராமாவில் ஏதாவது சான்ஸ் கொடுத்துட்டாருன்னா அதுலேயே நடிகனாகி டிராமா சூப்பர் ஸ்டார் ஆகி அப்படியே சினிமாவுக்கு போய் ஓ பங்களா கட்டி ஆஹா கார் வாங்கி ஓ அதுல சூப்பர் ஸ்டாராவோ சுப்ரீம் ஸ்டாராவோ ஆகி மக்கள் மனசுல இடம் பிடிச்சு அப்படியே மெதுவா அரசியல் நுழைஞ்சு. ஏ அப்படியே இரு. மேலே முதலமைச்சர் வரைக்கும் போயிடாத, புரியுதா? நான் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ ஆகணும். ஏன்? ட்ராமாவில் நான் உன்னோட சீனியர்ரா. ஆமா ஆமா, இவ்வளோ வெயிட் பண்ணு. சரி சரி. அம்மாடி, நான் பார்க்கும் போதெல்லாம் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். கண்ணாடி முன்னால நின்னுக்கிட்டு அடிக்கடி தலையை கலைச்சு விட்டுக்கும். ஏயா இப்படி பண்றீங்கன்னு கேட்டா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்லுமா. என்ன பொம்பளை நீ இப்ப வந்து இவ்வளவு விவரமா சொல்றியே, இதையும் அப்பவே சொல்லல. லைஃப் அண்ட் டெத் பிரச்சனை இது. சரியா போடன்னு விட்டேன் சாமி. இவ்வளவு சீக்கிரம் போடன்னு நான் நினைக்கவே இல்லை தாயே. அடியே மனோரஞ்சிதான் 2 நாளைக்கு முந்தி இருக்கும். அம்மா எனக்கு மட்டும் ஏமா வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு தேம்பி தேம்பி அழுதான். அதுக்கு அர்த்தம் இதுதானா? கடவுளே, என்ன இப்படி குத்துக்கல்லாட்டம் நிக்கிறீங்க? போய் அவன் ஃப்ரெண்டு ஆகாஷ்க்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஒருவேளை அங்க வந்திருக்கானான்னு கேளுங்க. இல்லாட்டி ஆகாஷ் இங்க உடனே வர சொல்லுங்க. ஹலோ, கௌதம் அப்பா பேசுகிறேன். ஆகாஷ் தானே? கௌதம் வந்தானாங்க? வரலையா? நீ உடனே புறப்பட்டு இங்கே வாயேன். என்ன ஏதுன்னு கேட்காத, ப்ளீஸ் வாயேன். என்ன ஏதுன்னு பாருங்கம்மா, எங்க நடந்து போச்சுன்னு பாருங்கம்மா. போலீஸுக்கு போன் பண்ணுங்க அம்மா. அவன் ஃப்ரெண்ட் ஆகாஷ் இப்ப வருவான். அவனை கேட்டுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். யார் அது? மேல என்னடா பண்ற? கௌதம் தேடுறியா? டேபிள் டென்னிஸ் பால் விழுந்துருச்சுப்பா, அதான் தேடுறேன். கீழே இறங்குடா. அடியே மனோரஞ்சிதான். ஏம்மா, காலையில 5 மணிக்கு எழுந்தேன்னா காப்பி டீ காசம் கலந்துட்டு இருந்தேன். அதான் உங்களுக்கு 5 மணிக்கே காப்பி ஓடுமே. பள்ளி கூவிச்சு. பல்லியா அப்படின்னு கூவி இருக்குமே. பள்ளி சொல்லுக்கு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்களே அம்மா. எந்த திசையில இருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தேன். பார்த்தா சீலிங்ல இருந்தது. சீலிங்லயா? நான் ஓடி போய் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தேன். ஆகாயம் கெட்ட சமாச்சாரம்னு போட்டிருந்தது. அவன் எதனாச்சும் பண்ணிக்கிட்டானோடி. ஐயோ, பள்ளி சொல்லிருக்கையா? கௌதங்கிற பேருக்கு பலன் சொல்லும் சீட்டு ஒன்றை எடு ராஜா, எடு. உனக்கு இப்போ காரியம் கைகூட போகுது. நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. முருகன் வந்திருக்காரு. பட்ட கஷ்டமெல்லாம் இனிமே பனி போல கரைய போகுது. நீ மனசுல நினைச்சிருக்கிற வேலை உடனே உனக்கு கிடைக்க போகுது. இது திருமுருகன் வாக்கு. பாத்தியாடா, வேலை கிடைக்கும், நல்லது நடக்கும்னு குருவி, காக்கா, கிளி, எலி, பல்லி, பூனை எது சொன்னாலும் சரி, எனக்கு நம்பிக்கை தான். இங்க வாங்க. என்ன? டீப்பா மேல ஒரு லெட்டர் வச்சிருக்கு. ஐயோ, லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா? லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டானா? எங்கடி அது? என்ன எழுதிருக்குமோன்னு பயமா இருந்ததுமா, அதை எடுத்துட்டு வரல. எனக்கு வந்து வாட்ச் இருக்கு பாரு. எல்லாம் சனியங்க சனியங்க முருகா சனியங்க. முருகா 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 சண்முகா. முருகா 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 சண்முகா.
லெட்டர்ல ஒன்றும் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லாம இருந்தா முருகா பழனிக்கு வந்து என் வீட்டுக்காருக்கு மொட்டை போடுறேன். நான் தான் கிடைச்சனா வேணா நீ போட்டுக்க மொட்டை. வெறும் பேப்பரை நாளா முடிச்சு வச்சிருக்கு, ஒண்ணுமே எழுதல. அமக்களை படுத்துட்டு அடி சனினே. அதுக்காக இக்னோர் பண்ணலாமா? அதை எழுதணும்னு நினைச்சிருக்கலாம், நிலைமை சரியா இருந்திருக்காது. ஸோ அப்படியே விட்டு போயிருக்கா. பாரு பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கா அதுல. முருகா 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 முருகா, வெறும் பேப்பரை நாளா மடிச்சிட்டு ஒன்னும் எழுதாம போனாலும் அவன் மனசுல எத்தனை பாரம் இருந்திருக்கும்னு புரியலையாடி. எனக்கு வேலையே கிடைக்கல, நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட. உங்களுக்கு பாரமா இருக்கு, நான் விரும்பல அப்படின்னு எழுத நினைச்சிருக்கலாம். ரமணி உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாண்டி. ரமணிக்கு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு எழுத நினைச்சிருக்கலாம். நான் போயிட்டாலும் யாவி இந்த வீட்டையே தான் சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எழுத நினைச்சிருக்கேன். ஆவி வெளியில சொல்ல மாட்டானே தவிர அவனுக்கு இந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசண்டி. அவன் இன்னும் என்னெல்லாம் எழுத நினைச்சானோ. பொண்ணை விட்டுட்டியாடி. வயசு காலத்துல இந்த அப்பாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு கடைசியே எழுதியிருக்க மாட்டானா? இன்னொன்னே சொல்லிச்சுமா, அது எனக்கு இப்பதான் கவனத்துக்கு வருது. என்னடி என்ன? என் ஹவுஸ்காரனுக்கு உடம்பு சரியில்லை, அவசரமா 100 ரூபா ஓணும்னு கேட்டேன். தம்பி 100 ரூபாயை எடுத்துச்சு, என் கையில கொடுக்க சொல்ல மனோரஞ்சிதம் மனோரஞ்சிதம், இதுதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி ரூபா அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் அப்ப புரியலையே. இப்பதான் புரியுது. அழுவாத, அடுத்த அப்பல ஆக வேண்டியதை கவனி. நான் அடுத்த வீட்டை கவனிச்சுட்டு வாரேன். என்னடா சத்தாங்க? ஏண்டா அறிவேட்டவனே, அண்ணனை காண நாங்கெல்லாம் ஆளா பறந்துகிட்டு இருக்கோம். இப்ப என்னடா வெடி, அதுவும் நடுகால குப்பையை பாரு. நிச்சயமா வெடிக்காத நினைச்சுதான்ப்பா கொளுத்துனேன், ஆனா வெடிச்சிருச்சு. அப்பா அப்பா, அண்ணனோட துணிமணிகள்லாம் அப்படியே இருக்குப்பா. துணியெல்லாம் அப்படியே இருக்கா? அப்ப கட்டின துணியோட விட்டு விட்டு வெளியே போயிருக்கான், புரியுதா? எந்த ரோட்ல எந்த மூலையில அனாதையா கிடக்கோ. ஏண்டி ஒருவேளை சமுத்திரத்தில் விழுந்திருப்பானோ? பாடி எப்ப கரை சேர்றது, நாம எப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? வாய் முடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா கொஞ்ச நேரம்? ஆகாஷ் வர வரைக்கும் என்ன பண்றது? நேத்து சண்டை போட்டு திட்டினியா அவனை? ஆமா, வழக்கம் போல திட்டினேன். நேத்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே திட்டிருக்கேன். வாய் வச்சு சும்மா இரு. போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிட்டு போற போறாங்க. நானும் தான் திட்டுறேன். உன் மாதிரியா பைசாக்கு பிரயோஜனம் எல்லாம் இருக்கியாடான்னு திட்டுறேன். உங்களுக்கா அவனுக்கா? போலீஸ் வருது, போலீஸ் வருது. பின்ன கோவம் வருமா வராதா பாருங்க. அதான் ரோஷம் வந்திருக்கு, என்னமோ செஞ்சுக்கிட்டான். இன்னும் என்னடி திட்டின? என்னமோ ஆபீஸ்க்கு போறேங்கிற மாதிரி டெய்லி இன்டர்வியூன்னு தான் போயிட்டு இருக்க. எப்படி வேலை கிடைக்கும்? இப்படி பாழு நெத்தியா போனா வேலை எப்படி கிடைக்கும்? சாமியை கும்பிட்டுட்டு விபூதி அழகா வச்சுட்டு போக கூடாது? சரி சரி, நெத்தியில பட்டை போட்டுக்கணும், அவ்வளவுதானே? போருமா? யாரை ஏமாத்துற? சாமியா? நீ உருப்பட மாட்ட, உருப்பட மாட்ட. உருப்பட மாட்டேன்னு பெத்த பிள்ளை சொல்லலாமா? அதான் ஒரேடியா போட்டாம இருக்கு. ரோஷன் வந்து வெளியே போய் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஐயோ, என்ன சித்திரவதை பண்ணாதீங்க. அது பாரு, அது பாரு, நல்லா பாரு. கேலண்டர்ல இன்னி தேதி மட்டும் பெருசா அடிச்சு வச்சிருக்கான் பாத்தியா? ரொம்ப நாளா பிளான் பண்ணிருக்கான். அம்மா அம்மா, நேற்று காலையில அண்ணன் இந்த ஹெட்ஃபோன் ரேடியோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாமா. கொடுத்துட்டு ரமணி, டேக் திஸ் as my present. எனக்கா? எனக்கு எனக்கா? உனக்கே உனக்கு ஆசைப்பட்டிய. தேங்க்யூ அண்ணே. இது சாதாரணமா யார்கிட்டயும் கொடுக்கவே மாட்டானே. தொட்டாலே கத்துவாம்மா. பாரு பாரு, பாத்துக்க. சில்லற சத்தம் காதுல விழக்கூடாதே. அம்மா, உங்களை யார் கூப்பிட்டா? அம்மா இத பாருங்கம்மா, அத்தனையும் சில்லற அண்ணா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு. ராஜா, இந்த சில்லறை எல்லாம் நீயே வச்சுக்கோ. பாரு பாரு, இது ஒரு எவிடன்ஸ். இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு?
நீங்க கொஞ்சம் சில்லறையை அடிச்சிட்டீங்கன்னு தெரியுது. வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதுவும் இந்த நேரத்துல. அது இல்லடி, இருக்கிறத சொத்தை எல்லாத்தையும் இப்படி பிரித்து பிரித்து கொடுத்துட்டானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். அம்மா அம்மா, அண்ணன் நேற்று மறைச்சு வச்சுக்கிட்டு ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தாமா. அம்மா அம்மா, அந்த புஸ்தகம் இதுவாக தான் இருக்கணும். So many ways to say goodbye to life. அனதர் எவிடன்ஸ். இதை படிச்சுட்டு தான் லைஃப் குட் பை சொல்லிட்டான். முதல் சென்டென்ஸே பாரு. In India, every 8 seconds someone attempts suicide and every 80 seconds someone succeeds. பெரிய வீடா இருக்கும் போல இருக்கு. ஆகாஷ் வரான். இது பாரு மோகனா, அவனை உடனே வர சொன்னேனே தவிர விஷயம் என்னன்னு சொல்லல. கம்முன்னு இருப்போம். அவனா என்ன சொல்றான்னு பார்ப்போம். என்ன அவசரமா வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு அங்கிள்? ஆண்டி, ஹாய் ஆண்டி. ஹாய் மோகன் ஆண்டி. 7:30 மணி ஆச்சு. டிஃபன் இருக்குமே இன்னைக்கு? என்ன டிஃபன் இன்னைக்கு? ரைஸ். ஓ, உருளைக்கிழங்கு. வெரி குட். பூரியா இன்னைக்கு? வா, உங்க கை மனமா சூப்பர். இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு சுட்டு போட்டாலும் என் பொண்டாட்டுக்கு எங்க அம்மாவுக்கு வராது. இந்த பட்சணம் வச்சிருப்பீங்களா, நூறுக்கு தெரியும். மிளகா. முறுக்கு. எஸ். எங்க கௌதம் காலகாலத்தில் எங்க போயிட்டான் ராஸ்கல்? என்ன ஆண்டி, என்ன எங்க போனான்னே தெரியலடா. ஏதோ ஆயிடுச்சுடா. என்ன சார், என்ன ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? அச்சோ, எங்கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டானா அவன்? கேட்டியாடி? என்ன சொன்னான் சொல்லு. உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருப்பான். ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்தவங்க. என்ன சொன்னான் சொல்லு. இல்ல, விரக்தியாவே பேசினா. ஒரு வாரமாவே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட இருந்தான். கேட்டியாடி? ஏதாவது பண்ணிக்கலாமான்னு தோணுது இன்னும் சொன்னா. இன்னுமா டவுட்டு? உங்களுக்கு எப்படி டவுட் வந்தது? 1 2 ஒன்னொன்னா கன்ஃபார்ம் ஆகுது. 2 2 4 4 4 8ங்கிற மாதிரி. என்னடா கௌதம், இப்படி ஏமாத்திட்டு போயிட்டியடா? ஆகாஷ், நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். என்னது, தூக்க மாத்திரை பாட்டில் காலியா இருக்கு? அதில் தான் பெருங்காயம் விட்டு வச்சிருப்பா இவ. அது ஒன்றும் இல்லடா. அண்ணே, இப்படி பண்ணிட்டியே பாவி, இப்படி பண்ணிட்டியே. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு. நீ தான் எங்களை கைட் பண்ணணும். நான் என் பைக் எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுலாம் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க 3 பேர் ஒரு ஆட்டோ பிடிச்சி அடையார் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க. நான் அங்க வந்துடுறேன் டைரக்டா ஒரு 1/2 மணில. ஒருவேளை சமுத்திரத்தில் விழுந்திருந்தாண்டா பாடி எப்படா கிடைக்கும்? இல்ல, வானிலை அறிக்கை எப்படி நல்ல காத்து எதிர்பார்க்கலாம். அதனால பாடியும் சீக்கிரமா கரையில ஒதுக்கிட்டு எதிர்பார்க்கலாம். அங்கிள், நீங்க தைரியமா இருக்கணும். நீங்களே அழுதா எப்படி? இப்படி கெடுத்துட்டு போயிட்டானே, இப்படி கெடுத்துட்டு போயிட்டானே. இதை யார்கிட்ட சொல்றது? கடவுளே கடவுளே. கெடுத்துட்டு போயிட்டானா? இப்படி பண்ணிட்டியே பாவி. சரி சரி, வாசல்ல நின்னுக்கிட்டு அழாத. 4 பேருக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பம் மானம் போகும். யாரு யார கெடுத்துட்டான்? இப்படி பண்ணிட்டியேடா பாவி, இப்படி பண்ணிட்டியே. பாடி கிடைச்சிருமா? கண்டுபிடிக்கிறோம் சார். நீங்க கவலைப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்ல. நீ தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வேற யாரும் தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. சரி சரி, ரோட்ல அழுதுகிட்டே வராத. ஆட்டோ எங்கப்பா? ஆட்டோ. ஆகாஷ், நீ தாண்டா எனக்கு யானை பலம். பூட்டு பூட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு.